ஜாதகத்தில் சுக்கிரன் பலமா இருக்கணும். ஏன்னா, ஆண்கள் சுக்கிரன் பலம் தான் அங்க பெண் நல்லா வருவாங்க, மனைவி நல்லா வருவாங்க. அப்ப இவங்க பலம் இல்லைன்னா, அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி ஜாதகத்தை இணைச்சு வைக்கணும். அது மாரி ஒரு தோஷமுள்ள ஒரு ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகத்துக்கு உண்டான தன்மையை நம்ம உணர்ந்து அந்த ஜாதகத்தை பார்த்து ஆனா அதுக்குண்டான ஏன்னா செவ்வாய் தோஷங்கிறதே அது திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த தோஷம் பிரதிபலிக்குங்க. இல்லாட்டி பண்ணாதுங்க. ஜாதகத்துக்குலாம் வந்து பிரச்சனை கொடுக்காதுங்க. அவங்க அது மற்றவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை, கணவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியில் எதுவும் கொடுக்காது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா குடும்பம்லாம் 2ஆம் இடம் 2ஆம் இடம் செவ்வாய் தான் குடும்ப உறவுகளோடு இருக்கும்போது இவங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி 4ஆம் இடம் வந்துன்னா தாயாரோட இவங்க இருந்தாங்கன்னா தாயாருக்கு பிரச்சனை. இந்த மாதிரி அந்த உறவுகளோடு ஒட்டி இருக்கும்போது உங்களுக்கு அந்த தோஷம் அந்த உறவுகள் சந்திக்கும்னு வச்சுக்கலேன். ஜாதகருக்கு பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அந்த உறவுகளுக்கு பிரச்சனை கொடுக்கும். அந்த செவ்வாய் தோஷங்கிறது அந்தந்த பாவத்துக்கு யார் அதிபதியாக வர்றாங்களோ அவங்களுக்கு உண்டான தோஷத்தை அது கொடுக்குங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது வந்து நமக்கு மறைமுகமான செவ்வாங்க. நமக்கு மறைமுகமான பிரச்சனைகள் அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுத்துரும். அதே மாதிரி நமக்கு உடல் ரீதியாக நோயையும் கொடுத்துருங்க. ரத்தத்தை தன்மைகளை வந்து குறைச்சி, அதாவது ரத்தத்தில் கிருமிகள் அட்டாக் ஆகி நோய் தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருங்க இந்த 8ஆம் இடத்து செவ்வாய். அதனால் இந்த 12ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறது நம்மளோட நிம்மதியான தூக்கத்தை கெடுத்து போடுங்க. அதே மாதிரி சயான சுகம் என்று நித்திரை சுகம் என்று சொல்லக்கூடியது நித்திரை சுகம் இல்லாத போயிருக்கும். நான் கல்யாணம் பண்ணது எனக்கு தூங்கவே முடியலப்பா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் 12ஆம் இடம் செவ்வாய் தான் காரணங்க. இந்த மாதிரி செவ்வாயில் வந்து பல நிலைப்பாடு இருக்குது. இதுக்கு பரிகார செவ்வாய் இருக்குது. செவ்வாய் தசை அந்த 2 பேர்த்துக்கு செவ்வாய் தசை இருந்தால் அவங்களுக்கு தசா காலங்கள் நடந்தால் தான் பிரச்சனைங்க, நடக்கலைன்னா பிரச்சனை இல்லைங்க. இருந்தாலும் ஒரு தோஷத்தை சமப்படுத்தணும்னா இருவருக்கும் அந்த தோஷம் இருந்து செய்யும்போது அவங்களுக்கு சந்தோஷங்க. ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாமல் இருந்தால் அது தோஷங்க. யாருக்கு இல்லாமல் இருக்குதோ அவங்களுக்கு தோஷம், இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அந்த இருக்கிறவங்களோட தோஷம் இல்லாதவங்களுக்கு பாதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாதிப்பை சமப்படுத்துனாங்க. தோஷத்துக்கு உள்ள தோஷம் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம். இது வந்து திருமண வாழ்க்கையில் நிச்சயமாக இதை பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் ரத்தத்துக்கு காரகன், ரத்த உறவை குறிக்கக்கூடிய காரகன். அப்போ அவங்களோட ரத்த உறவு வந்து ஒரு பலப்படம். ஏன்னா ஒரு இந்த ரத்தத்துக்கு இந்த ரத்தம் தாங்க சூட்டபிள் ஆகணும் ஒரு பிளட் டெஸ்ட்டில் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பிளட் டெஸ்ட்டில் சொல்லக்கூடியதான் செவ்வாங்க. அதனால் இந்த ஆளுங்களுக்கு இந்த ஆள் பொருத்தமாகும். இந்த பிளட் குரூப்பு இந்த பிளட் குரூப்பை இவங்களுக்கு ஏற்றலாம், ஆல்ரெடி ஏற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தா வேறு பிரச்சனையை கொடுத்துரும். அது மாதிரி தான் செவ்வாயும் அதே மாதிரி தாங்க. இதை வந்து ஜாதகம் பார்க்கும்போது திருமண பொருத்தத்துக்கு மிக அவசியம் இது பார்க்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்திவேலு சந்திரன். மறக்காமல் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பார்க்குற நேயர்கள் அனைவரும் உங்களோட கருத்தை தெரிவிங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் பதிவிடுங்க. இதுக்கு உண்டான ஏதாவது விளக்கம் இருந்தாலும் நிச்சயமாக நான் எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன். பரமத்திவேலு சந்திரன்.